ஏன் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஞானத்தை கொடுக்கிறான்னு சொன்னா நாம ஜெயித்தாக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒரு வெற்றியை பெறணும் கர்த்தருக்கு. அப்போ இந்த ஞானம் நமக்கு தேவை. அப்போ இந்த ஞானம் பாருங்க, நீங்க ஜெபிக்க தானியேல் ஜெபிக்கிறான், தேவனுடைய ஞானம் வருகிறது. இவனுக்கு மாத்திரம் அல்ல, இவனோடு கூட இருந்தவர்களுக்குமான அந்த ஞானம், தேவன் ஞானம் பாருங்க, சூழ்நிலைகளை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பாருங்க சரியாய் லகுவாய் மேற்கொள்ளுகிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறது. தானியேலுக்கு அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிறதுக்கு தேவ ஞானம் என்ன செய்ததா? லகுவாய் உதவி செய்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஒரு போட்டி வைக்கிறார்கள், 2 பேருக்குமான ஒரு போட்டி. யார் அதிகமாய் இந்த காட்டிலே மரங்களை வெட்டுகிறார்கள் என்று சொல்லி காலையிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் நேரம் கொடுத்துட்டாங்க. 2 பேருக்குமான நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பேரும் தங்கள் கோடாரிகளை எடுத்துக்கொண்டு மரங்களை வெட்டி சாய்க்க ஆரம்பித்தார்கள். வெட்டி கொண்டே இருக்கிறார்கள். 2 பேரும் வெட்டி கொண்டே இருக்கிற போது ஒருத்தன் கொஞ்ச நேரம் வெட்டுறான், போய் மரத்தடியில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறான். ஒருத்தன் பார்க்கறான், ஓயாம என்ன செய்கிறான்? வெட்டி கொண்டே இருக்கிறான். அவன் பாட்டு என்ன செய்யறான்? போய் நல்லா போய் உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வருகிறான், மறுபடியும் வெட்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் முதல் நபரோ ஓயாமல் என்ன செய்து கொண்டு இருக்கிறாரா? இடைவெளியே விடல. ஆனா இவன் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து ரெஸ்ட் எடுக்கிறான், 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து ரெஸ்ட் எடுக்கிறான். ரெஸ்ட் எடுத்துட்டு கடைசியில நேரம் முடிகிற போது எல்லாவற்றையும் எடுத்து வெயிட் போட்டு பார்த்தா, இந்த போய் தூங்கி எந்திரிச்சு வந்தான் பாத்தீங்களா, அவன் தான் அதிக அளவில் வெட்டி இருக்கிறான். அப்போ முதல் வெட்டவனுக்கு டவுட் வந்துச்சு, இவங்கெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்களோ. இது எப்படி சாத்தியமாகும்? அவங்ககிட்ட கேட்டான், நீ வெட்டவே இல்லையே, நான் ஓயாம காலையிலிருந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தியே, உன்னால எப்படி இப்படி வெட்டி இருக்க முடியும்னு சொல்லும் போது சொன்னா, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீ நினைச்ச, நான் ரெஸ்ட் எடுக்கல, ரெஸ்ட் எடுத்தது உண்மைதான், ஆனா போய் என்ன செய்தேன்? என் கோடாரியை கூர்திட்டி கொண்டு இருந்தேன். ஆண்டவருக்கு மகிமை நான் சொல்லுகிறான், என் கோடாரியை நான் கூர்திட்டி கொண்டு வந்ததுனாலே நீ 10 வெட்டு வெட்டினா விடுற மரத்தை நான் ஒத்த வெட்டுல வெட்டினேன். ஆமென் சொல்றீங்களா? தேவ ஞானம் வருகிற போது சூழ்நிலைகளை லகுவாய் மேற்கொள்ள முடியும். ஏன் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை தருகிறான்னா, சூழ்நிலைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? மேற்கொண்டாக வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டுங்க. 2 சாமுவேல் 20:16 போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலே இருந்து சத்தமிட்டு கூப்பிடுகிறாள். நல்லா கவனிங்க, இந்த சூழலை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, யோவாப் அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் ஒரு யுத்தத்தை நடத்தும்படி வந்திருக்கிறான். யோவாபை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, ஒருவன் தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதுக்கு விரோதமாக பேசிட்டான், அந்த சேபாவை கொல்ல வேண்டும். சேபா ஓடிக்கொண்டிருக்கிறான், விரட்டி கொண்டே வருகிறார்கள். இந்த பட்டணத்துல வந்துட்டான். இந்த பட்டணத்தை நிர்மூலமாக்குகிறதுக்காக ஒரு யுத்தத்தை யோவாப் நடத்த வருகிற போது பாருங்க, இந்த சூழல் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ. யாரு? புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். புத்தியுள்ள ஸ்திரீ தான் என்ன பண்றாளா? வீட்டை கட்டுகிறாள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரம் அல்ல, அவ பாருங்க, இந்த சூழலை எல்லாம் உணர்ந்து கொள்ளும்படி கூப்பிட்டு பேசுகிறாள். யோவாபோடு கூட நான் பேசணும், அவரை இங்க வர சொல்லுங்க. யோவாப் வருகிறான், யோவாபோடு கூட பேசுகிறாள். என் வேதம் சொல்லுகிறது, யுத்தத்தினுடைய வேரை கண்டுபிடிக்கிறாள். எதனால இந்த பிரச்சனை வந்தது? ஏன் இந்த போராட்டம் வந்தது? இன்னைக்கு ஏன் அநேக நேரங்கள்ல குடும்பங்கள்ல இருக்கிற சூழல்களை நம்மால மேற்கொள்ள முடியலன்னு சொன்னா, அந்த வேரை கண்டுபிடிக்க முடியல. இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, யோவாபை கூப்பிடுகிறாள். நல்லது, யுத்தம் நல்லது, ஆனா ஏன் இதை அழிக்க வர? என்ன பிரச்சனை உனக்கு? எதனாலே அழிக்க? பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தத்தினுடைய அடிப்படையை கண்டுபிடிக்கிறார். யோவாப் சொல்லுகிறான், இந்த பட்டணத்தை அழிக்கணும்ன்றதெல்லாம் என் விருப்பம் இல்லை, எனக்கு தேவை ஒரே ஒரு மனிதன் தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டான அந்த வார்த்தை சொல்லுகிறது. அவள் போய் என்ன செய்தாளா? அவள் ஜனங்களிடத்தில் போய் இன்னும் புத்தியா பேசுறா, ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறா. பாருங்க, நல்லா கவனிங்க, அவள் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்துகிறாள்.
அவங்களோடு கூட பேசுகிற, ஐயா இந்த பிரச்சனைக்கான காரியங்கள் ஒன்றே ஒன்றுதான், சேபா தூக்கி எறியப்பட வேண்டும். தேவனுக்கு மகிமுண்டாட்டம். ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவான்னு சொன்னா, அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கு ஆணிவேராய் இருக்கிறதை கண்டுபிடிச்சிருவான். இந்த ஆணிவேரை கண்டுபிடிக்கிறாள், யுத்தத்தினுடைய அடிப்படையை கண்டுபிடிக்கிறார், ஜனங்கிட்ட போய் பேசுகிறார், யோவாப் கிட்ட வந்து சொல்லுகிறார், சண்டெல்லாம் ஆரம்பிக்காத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சேபாவனுடைய தலை என்ன செய்யப்படும், மதிலில் இருந்து உன்னிடத்தில் போடப்படும். அப்படியே நடக்கிறது. தேவனுக்கு மகிமைனார். பாருங்க, கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தத்தை அவள் முடித்து வைக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அந்த தேவ ஞானம் வருகிற போது, தேவ ஞானத்தை நீங்க சரியா பயன்படுத்துவீங்கன்னு சொன்னா, எந்த சூழலிலும் இருந்து உங்களால ஜெயிக்க முடியும்.